சிவகங்கை அருகே 100 ஆண்டுகளை கடந்து இன்றும் வில்லிப்பட்டி நெற்களஞ்சியம் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. இது குறித்த ஒரு சிறப்பு தொகுப்பை இனி பார்க்கலாம். கட்டடக்கலையில் சிறந்து விளங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தில் 100 ஆண்டுகளுக்கு முன்பே அறிவியல் பூர்வமான நெற்களஞ்சியம் கட்டப்பட்டுள்ளது. சிவகங்கை அருகே உள்ள வில்லிப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள இந்த நெற்களஞ்சியம் இன்றும் பிரம்மாண்டமாக காணப்படுகிறது. குறிப்பாக குளிர்சாதன அறிவியல் விதிகளின்படி கட்டப்பட்டுள்ள இந்த நெற்களஞ்சியம் ஒரே தட்ப வெப்பநிலை இருக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருப்பது இதன் சிறப்பம்சமாகும். அதன்படி 1000 டன் நெற்களை 20 ஆண்டுகள் ஆனாலும் கெட்டு போகாமல் இங்கு பாதுகாத்து வைக்க முடியும். கட்டடத்தின் தலைமை தரையில் இருந்து 5 அடி உயரத்திற்கு மேல் உள்ள நிலையில் 100 அடி நீளம் 36 அடி அகலம் கொண்டதாக நெற்களஞ்சியம் அமைந்துள்ளது. மேலும் உட்பகுதியில் 6 அறைகளும் உள்ளன. களஞ்சியத்திற்கு கீழே 2 சுரங்க பாதைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியை சேர்ந்த ஜமீன்தாரர் ஒருவரால் கட்டப்பட்ட இந்த பொக்கிஷம் நீர்த்த சுண்ணாம்பு, பனை வெல்லம், கலச்சிக்காயை செக்கில் அரைத்து கட்டப்பட்டுள்ளது. இதில் வச்சு நாங்களும் சின்ன பிள்ளையா இருந்த காலத்திலேருந்து பார்த்துருக்கோம். 20-30 வருஷம் ஆனாலும் உள்ள இருக்கக்கூடிய நெல் மற்ற தானியங்கள் எதுவாக இருந்தாலும் கேடாகாமல் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு இருந்திருக்கு. இது மொட்டங்களை பார்த்தீங்கன்னா கட்டும் போது ஐயா கட்டும்போது இந்த மாதிரி 3 பில்டிங் கட்டியிருக்காங்க. இங்கே ஒன்று, வில்லிப்பட்டியில் ஒன்று, சருகுலைப்பட்டி ஒன்று, வண்ணாமரப்பட்டி ஒன்று, 3 இடத்துல கட்டியிருக்காங்க. இதே மாதிரி டெக்னாலஜியை பயன்படுத்தி கட்டியிருக்காங்க. இது இருந்த கட்டப்பட்ட தேக்கு ஃபுல்லாக அந்த காலத்தில் பர்மாவிலேருந்து கொண்டாந்து கட்டியிருக்காங்க. பர்மாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட தேக்கு மரங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட இந்த நெற்களஞ்சியத்தில் 48 தூண்கள் சுற்றிலும் வைக்கப்பட்டுள்ளன. ஏழைகளுக்காக சமையல் செய்து அன்னதானம் வழங்கப்பட்டு வந்த இந்த இடம் பாடசாலையாகவும் இருந்து வந்துள்ளது. மேலும் 1964ஆம் ஆண்டு புயலில் ஊரே தத்தளித்த போது அனைவருக்கும் அடைக்கலம் அளித்ததும் இந்த களஞ்சியமே. படிச்சுட்டு விவசாயம் பண்ணலான்னு பார்த்தோம்னா நீர் இல்லை, அதனால விவசாயம் எதுவுமே பண்ண முடியல. இது ஆனால் சும்மா இதாக வச்சுருக்கோம். இது மட்டும் எங்களுக்கு இப்போ மட்டும் இல்லை, இப்போ இருந்து அடுத்து வர ஜென்ரேஷனுக்கும் நாங்கள் இதை நினைவு சின்னமாக வைக்கணும். அப்படின்னால இதை நாங்கள் பராமரித்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். 100 ஆண்டுகள் கடந்தாலும் மங்காத பொலிவுடன் அட்சய பாத்திரம் போல் காட்சி தரக்கூடிய வில்லிப்பட்டி நெற்களஞ்சியத்தை தொல்லியல் துறையினர் பாதுகாக்க வேண்டும் என்று உள்ளூர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொழில்நுட்பம் இல்லாத காலத்திலே சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்ட இந்த நெற்களஞ்சியம் என்பது தானியங்களை பாதுகாக்க 20 வருடங்கள் ஆனாலும் கெட்டு போகாமல் பாதுகாப்பதற்காக கட்டப்பட்ட அந்த நெற்களஞ்சியம் தற்போது கம்பீரமாகவும் காட்சி பொருளாக மட்டுமே இருந்து வருகிறது. நியூஸ் 18 செய்திகளுக்காக சிவகங்கையிலிருந்து சிதம்பரம்.